بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உண்டான கொள்கைகள் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் தத்துவங்கள் இவைகள் அனைத்தும் வழிகேடுகள் இவற்றை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்களோ அவர்கள் தங்குமிடத்தை நரகிலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பயந்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏராளமான மக்கள் பொருளாதார நெருக்கடியிலே நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற ஒரு வார்த்தையை அதிகமானவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது, இன்னும் கிடைக்காதா, ஏதாவது ஒரு மிகுதியான செலவுகள் கூடுதலாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ஒரு சாரார் அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டு, இன்னொரு சாரார் முன் சென்ற அரசாங்கங்களை குறை கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் இதற்கு அழகான வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாம் பொருளாதார நடவடிக்கைகளை சரியாக கையாளுகின்ற போது அவனுக்கு அந்த பொருளாதார நடவடிக்கைகளிலே பரக்கத்து என்கின்ற உயர்ந்த ஒரு நிலைமையை கொடுக்கிறான். எங்களை எதிர்வரக்கூடிய ஒரு மாதம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் எங்களை அடைய இருக்கின்ற அந்த மாதத்தை, ரமலான் மாதத்தை கூட நாங்கள் சொல்லுகிறோம் பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் என்று. ஏன்
ஏனைய காலங்களிலே செய்கின்ற குறைவான அந்த வணக்கங்களை அந்த ரமதானுடைய காலத்திலே செய்தால் அதன் மூலமாக அதிகமான நன்மைகளும் அதன் மூலமாக அதிகமான பிரயோசனங்களும் கிடைக்கிறது. அது தர்மமாக இருக்கலாம், நின்று வணங்குகின்ற தொழுகைகளாக இருக்கலாம், ஏனைய ஓதுகின்ற ஓதல்களாக இருக்கலாம். ரமதான் மாதத்திலே செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்கு ஏராளமான நன்மைகள் வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அதை பரக்கத்து பொருந்திய மாதம் என்று அதனால் தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த பரக்கத்தை நாங்கள் எங்களுடைய பொருளாதார ரீதியிலும் ஏனைய எங்களுடைய நடவடிக்கைகளிலும் இந்த பரக்கத்தை நாங்கள் எப்படி அடைந்து கொள்வது என்பதை நாங்கள் சற்று ஆழமாக பார்த்தால், நாங்கள் யாரையும் ஏச வேண்டிய தேவை கிடையாது. நாங்களே சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அருளின் மூலமாக நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பிரச்சனைகளன்றியும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ள முடியும். இந்த பரக்கத்து என்பது உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல். இன்னும் சொல்ல போனால் குறைந்த பொருளாதாரத்தில் குறைந்த பொருளில் நிறைவான பயன்களை பெற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் இந்த பரக்கத்து. சில பேருக்கு இன்று வெறுமனே 15,000 ரூபாய் தான் சம்பளம். யாரிடம் கேட்டு பார்க்கலாம்? பள்ளிவாசல்களில் இருக்கின்ற ஆலிம்களிடத்திலே கேட்டு பார்க்கலாம் எவ்வளவு சம்பளம் என்று. சாதாரண சம்பளங்களைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள், 15,000 20,000 என்று. இதே நேரத்திலே சில பேருடைய அந்த சம்பளங்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்திலே 2, 3, 4 குழந்தைகளை வைத்து படிப்பு செலவு, மருந்து செலவு, சாப்பாடு செலவுகளை எல்லாம் கவர் பண்ணி அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறான் சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு 30,000 40,000 60,000 சம்பளம் பெறுகின்றார்கள். வீட்டிலே ஒரு சில குழந்தைகள் தான். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் போதாது, எப்பொழுது பார்த்தாலும் இன்னும் தேவை, யாராவது கொடுக்க மாட்டார்களா, கடன் வழங்க மாட்டார்களா என்று யாரிடமோ கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த 2 சூழ்நிலைகளும் சமுதாயத்திலே ஏற்படுவதற்கான காரணம் அவர்களுக்கு கிடைக்கின்ற பொருளாதாரத்தை அவர்கள் கையாளுகின்ற விதத்தின் மூலமாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் சொன்ன பிரகாரம் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது எங்களுக்கு அதிலே பரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முடியுமானதாக அமையும். நபிகளாரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒட்டகங்கள் கட்டுகின்ற இடத்திலே நான் தொழட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தொழ வேண்டாம் என்று. மறுபடியும் கேட்கிறார்கள், ஆடு கட்டுகின்ற இடத்திலே தொழட்டுமா என்று கேட்கிறார்கள். ஆடு கட்டுகின்ற இடத்திலே நீங்கள் தொழுங்கள், அந்த இடத்திலே பரக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உனக்கு உன்னுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து கிடைக்க வேண்டுமா, சில ஆடுகளை பற்றி நீ வளர்த்துக்கொள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு மாஜாவிலே 2295வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2296வது செய்தியாக இப்னு மாஜாவிலே அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், ஒட்டகம் என்பது பெருமைக்குரிய ஒரு பிராணி, ஆடு என்பது பரக்கத்துக்குரிய பிராணி என்று சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஆடு வளர்ப்பதின் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். இந்த தொகுப்பை தொகுத்ததன் பின்னால் ஆடு வளர்க்கின்ற ஒருவரை சந்தித்து அவரிடத்திலே விசாரித்தேன், ஆடு வளர்ப்பதன் மூலமாக பரக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாக்கு இருக்கிறது, உங்களுடைய நிலைமை என்ன என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், முதலாவது வருடம் நான் மிக கஷ்டப்பட்டேன், ஆனால் ஏனைய தொழில்கள் எல்லாம் செய்த காலத்தை விட இந்த ஆடு வளர்க்கின்ற போது எனக்கு அல்லாஹ் மிக பெரும் பரக்கத்தை வைத்திருக்கிறான். நான் வெறுமனே 4-5 ஆடுகளோடு இருந்தேன், இப்பொழுது 4-5 வருடங்கள் ஆகின்ற போது பல ஆடுகள் பெருகி பல ஆடுகளை நான் விற்பனை செய்து என்னுடைய காலத்தை நான் மிக சந்தோஷமாக கடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உலகத்திலே அதிகமாக அறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணி ஆடுதான். மக்காவிலே ஹஜ்ஜுடைய காலத்திலே 30-40 லட்சம் ஆடுகள் அறுக்கப்படுகிறது. அது அல்லாமல் உம்ராவுக்கு போகின்ற காலத்திலே, அது அல்லாமல் நாட்டிலே வாழ்கின்றவர்கள் என்று ஓராண்டுக்கு கோடிக்கணக்கான ஆடுகள் அந்த நாட்டிலே மாத்திரம் அறுக்கப்படுகிறது. உலகத்திலே ஏனைய எல்லா நாடுகளிலும் பார்த்தால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகிறது. ஆனால்
1,00,000 ஆடு தேவை என்றால் எந்த நாட்டிலும் தேடி எடுக்க முடியும். ஆனால் ஆடுகள் போடுகின்ற குட்டிகள் ஒரு ஆண்டிற்கு ஒரு குட்டி அல்லது 2 குட்டிகள் தான். இதற்கு மாற்றமாக பரக்கத்து செய்யப்படாத சிறப்பிலானிகள், நாய் போன்றவைகள் அல்லது பன்றி போன்றவைகள் 10 குட்டி 8 குட்டி 12 குட்டி என்று குட்டிகளை பயின்று கொண்டிருக்கும். ஆனால் அவைகள் அறுக்கப்படுவதும் கிடையாது. தேவைக்கு நாய்களை பிடித்து வர வேண்டும் என்று 1,00,000 நாய்களை பிடிக்க முற்பட்டால் அதுவும் முடியாத நிலைமையிலே தான் இருக்கிறது. ஏன்? அல்லாஹ் இந்த ஆட்டிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே ஆடுகளை மேய்ப்பதின் மூலமாக ஒரு மனிதனுக்கு பரக்கத்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதருடைய மஜ்லிஸ், அந்த இடத்திலே காஃபிரான் ஒரு மனிதர் வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மனிதர் வந்து நபிகளாரோடும் சஹாபாக்களோடும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் சொல்லுகிறார்கள், ஜக்காத்துக்காக வந்த அந்த ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆட்டிலே இருந்து பால் கறந்து இந்த மனிதனுக்கு கொடுங்கள் என்று. அந்த ஆட்டிலே பால் கறந்து கொடுக்கப்படுகிறது. அவர் பால் அருந்துகிறார். இன்னொரு ஆடு, இப்படி 7 ஆடுகளுடைய பால் அந்த மனிதருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் 7 ஆடுகளுடைய பாலை குடிக்கிறார்கள். அடுத்த நாள் நபிகளாரோடும் சஹாபாக்களும் அப்படியே தங்கிவிட்டார்கள். சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளை, நபிகளாருடைய செயற்பாடுகளை பார்த்து அந்த மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் காலையிலே பால் கொடுக்குமாறு நபிகளாருடைய உத்தரவு வருகிறது. பால் கறந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆட்டினுடைய பாலை குடித்தார்கள். 2வது ஆட்டினுடைய பாலும் கறந்து கொடுக்கப்படுகிறது. அவர் போதும் என்று சொல்லுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது, இந்த காபிரான மனிதர் நேற்று காபிராக இருக்கின்ற போது 7 ஆடுகளுடைய பால் அவருக்கு கறந்து கொடுத்தேன், அவர் குடித்தார். ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரே ஒரு ஆட்டினுடைய பாலை குடிக்கின்ற போது போதும் என்று சொல்லுகின்றார் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஃமின் யஷ்ரபு ஃபீ மஇன் வாஹித் வல் காஃபிரு யஷ்ரபு ஃபீ சப்அதி அம்ஆ. ஒரு முஸ்லிமான மனிதன், ஒரு முஃமினான மனிதன் ஒரே ஒரு குடலினால் தான் பால் குடிக்கிறான், அருந்துகிறான், சாப்பிடுகிறான். ஆனால் ஒரு காஃபிரானவரோ 7 குடல்களினால் அருந்தக்கூடியவனாகவும் சாப்பிடக்கூடியவனாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அவர்களுக்கு 7 குடல் இருப்பது என்பதல்ல அர்த்தம். அவர்கள் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் குடித்தாலும் அந்த சாப்பாட்டிலும் தீனிகளிலும் பரக்கத்து நிரம்பியதாக அமைந்து விட மாட்டாது. மூமினான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குறைந்த சாப்பாட்டின் மூலமாக பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இந்த செய்தி புகாரியிலே 5393வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சில பேர் திருமண வீடுகளுக்கு போனா சான்ல சாப்பாடு வந்தால் 4 பேர்கள் உட்கார்ந்து அல்லது 5 பேர்கள் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்றால் சாப்பிட்டு விட்டு இன்னொரு சஹன் என்று வெளியே வந்து சில பேர் பேசிக் கொள்கிறார்கள். நாங்கள் 4 சஹன் சாப்பிட்டோம், 5 சாப்பிட்டோம், 3 சாப்பிட்டோம் என்று பெருமையாக பேசுகிறார்கள் சில பேர். இது பெருமை கிடையாது. எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கல, கொட்ட அப்படியே உள்ளுக்கு போயிருக்குது என்று தான் அர்த்தமே ஒழிய எங்களுக்கு அதிலே பரக்கத்து பொருந்தியதாக அமைந்து விடவில்லை. இஸ்லாம் சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் அந்த இடத்திலே நாங்கள் சாப்பிட்டிருந்தால் அதிலே பரக்கத்து பொருந்தியதாக அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரியிலே 3038வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தஆமுல் வாஹித் யக்ஃபி இஸ்னைன். ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதுமானது. 2 பேருடைய சாப்பாடு 4 பேருக்கு போதுமானது. 4 பேருடைய சாப்பாடு 8 பேருக்கு போதுமானது. திருமண வீடுகளில் ஒரு சஹன் கொண்டு வந்து வைத்தால் 4 பேர் சாப்பிடக்கூடியதா? இன்னும் 4 பேர் அரைச்சி நீங்க சாப்பிட்டாலும் உண்மையான முஃமினாக இருந்தால், இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடானதாக இருந்தால் சரியான முறையிலே சாப்பிட்டு பாருங்கள், அது 8 பேருக்கு போதுமானதாக அமைந்து விடக்கூடியதாக இருக்கும். எனவே இஸ்லாம் எங்களுக்கு அப்படியான ஒரு வழிகாட்டுதலை தான் சொல்லி இருக்கின்றது. இந்த சாப்பாட்டுல நிறைய பேர் சாப்பிடுறாங்க தான், அதிகமாக சாப்பிடுறாங்க தான். இந்த சாப்பாட்டுல பரக்கத்து பெற வேண்டுமா? இஸ்லாம் எங்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்களையும் சொல்லி தந்திருக்கிறது. முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே 3292வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சாப்பிட்டால் அமர நபிகளார் ஏவினார்கள், பிலாக்கில் அசாபி, அவர் தன்னுடைய விரல்களை சூப்பட்டும், தன் சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை நன்றாக வலித்து சாப்பிடட்டும். ஏனென்றால்
அந்த சாப்பாட்டில் எந்த பகுதியில் பரக்கத்து இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. சில வேளை அந்த விரல்களை சூப்புகின்ற பகுதியிலே இருக்கின்ற சில பகுதிகள் இருக்கிறது, அதிலே பரக்கத்திருக்கும். அல்லது சாப்பாட்டை வலித்து சாப்பிடுவதன் மூலமாக வரக்கூடிய கடைசி கட்டம் இருக்கிறது, அதிலே பரக்கத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு முஃமினான மனிதன் விரல்களை சூப்ப வேண்டும், சகன்களை பீங்கானை அவர் சாப்பிடுகின்ற பாத்திரத்தை நன்றாக வலித்து சாப்பிட வேண்டும். இதன் மூலமாக அந்த மனிதன் பரக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். மேலும் சாப்பாட்டிலே பரக்கத்து கிடைக்க வேண்டுமா? இந்த சாப்பாட்டில் பரக்கத்து கிடைக்க வேண்டுமானால் அல் பரக்கா தன்சிலு வசதா. 4 பேர் 3 பேர் குடும்பத்திலே இருக்கின்ற மனைவிகள் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள் என்றால், அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே போய் 4 பேர் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகின்றீர்கள், அல் பரக்கா தன்சிலு வசதா. பரக்கத்து என்பது அந்த பாத்திரத்தினுடைய நடுவிலே தான் இறங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே யாருமே அந்த நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பித்து சாப்பிட வேண்டாம், தன்னுடைய ஓரமான பகுதியிலே இருந்து சாப்பிடட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். திருமிதியிலே 1277வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சாப்பிடுகின்ற போது நாங்கள் ஓரமாக தன்னுடைய பகுதிகளில் இருந்து சாப்பிட வேண்டும். நடுவுல கின்றது, மற்றவருடைய பகுதியில கையை போடுவது, இப்படி சாப்பிடுகின்ற போது அந்த சாப்பாட்டில் இருக்கின்ற பரக்கத்து இல்லாமல் போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். பெண்களும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாப்பாட்டிலே பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகள் சாப்பாடுகளை சமைக்கின்ற போது அதை இஸ்லாம் சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் சமைக்கின்ற போது நாங்கள் பரக்கத்தை அடைந்து கொள்ள முடியும். கீலு தஆமக்கும் யுபாரகுலக்கும், உங்களுடைய சாப்பாடுகளை நீங்கள் அளந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்கின்றான், உங்களுடைய சாப்பாட்டில் பரக்கத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அந்த இடத்துல ஒருவர் வீட்டிலே 4 பேர் இருக்கின்றார்களா, ஒருவருக்கு இவ்வளவு தான் என்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கிளாஸையா, ஒரு கப்பையா, ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டு ஒருவருக்கு இவ்வளவு தான் என்று ஒரு அடையாளம் இட்டுக் கொள்ளுங்கள். 4 பேர்கள் இருக்கிறது, எனவே இதிலே 4 போட வேண்டும், அடையாளமிட்டு அளந்து போட வேண்டும். 2 பேர் விருந்தாளிகளாக வருகிறார்கள், 4 2 6 பேர், எனவே 6 போட்டால் போதும் என்கின்ற அடிப்படையிலே போட வேண்டும். சில பேர் செய்கிறார்கள், யாரோ 2 பேர் வருகிறார்கள் என்று அள்ளி கொட்டி சாப்பாட்டை சமைக்கிறார்கள். சில வேளை அது போதாமல் போகிறது, அல்லது சில வேளை அது மிஞ்சிவிடக்கூடியதாக மாறிவிடுகிறது. ஏன் காரணம்? இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அளந்து பாவியுங்கள். எத்தனை பேர் என்பதை கணக்கு பார்த்து அளந்து நாங்கள் பாவிப்பதன் மூலமாக அந்த சாப்பாட்டிலே பரக்கத்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே சாப்பாடு தின்ற அளவிலே அல்ல பரக்கத்து, சாப்பாடு தின்னுகின்ற முறையிலே தான் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வினுடைய தூதர் சுமார் 10 ஆண்டுகள் மதீனாவிலே மக்காவிலே 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் மக்காவிலே இருந்த காலம், சுமார் 10 ஆண்டுகள் மதீனாவிலே இருந்த காலம். இந்த காலகட்டங்கள்ல மதீனாவுக்கு வந்து வாழுகின்ற போது மிக அச்சமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டது. அல்லாஹ்வினுடைய தூதர் சாப்பிட்ட சாப்பாட்டை பற்றி வர்ணிக்கின்ற போது ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் கடந்து விட்டது, ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நபிகளாருடைய வீடு அமைந்து விட்டது. சில பேரித்தம் பழங்கள் மூலமாகவும், ஒரு சில பேரித்தம் பழங்களையும் தண்ணீரையும் குடித்து காலத்தை எத்தனையோ நாட்களை எல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதர் கடத்தி இருக்கின்றார்கள் என்றால், அந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த நபிகளார் தன்னுடைய சாப்பாட்டிலே குறைந்த சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு தடவை மதீனாவிலே அச்சமான சூழ்நிலை, இதில் இருக்கின்ற அநேகமானவர்களுக்கு தெரியும். மன்னாரிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற போது, செல் தாக்குதல்கள் நடைபெறுகின்ற போது, குண்டு வெடித்துக் கொண்டிருக்கின்ற போது, வீட்டுக்குள் நாங்கள் அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற போது அச்சமான ஒரு சூழ்நிலை, பாரிய சத்தம் கேட்கிறது. யாராவது வெளியே போவோமா? யாரும் வெளியே போக மாட்டோம், அமைதியாக ஒதுங்கி இருந்த காலம் அந்த நேரம். இப்படியான ஒரு சூழ்நிலை மதீனாவிலே இருந்தது. எப்பொழுது பகைவர்கள் வருவார்கள், எப்பொழுது பகைவர்கள் தாக்குவார்கள், எப்பொழுது எங்களை சூழ யுத்தம் ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சமான சூழ்நிலையிலே மதீனாவிலே சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரமாண்டமான சத்தம் கேட்கிறது. சஹாபாக்கள் நினைத்தார்கள், யாரோ காவிர்கள் எல்லாம் உள்ளே நுழைந்து எங்களை தாக்குவதற்கு வந்து விட்டார்கள் என்று சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது
வெளியே வந்து அமைதியாக தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளியே வந்து சஹாபாக்கள் பார்வையிடுகிறார்கள். தூரத்திலே ஒரு மனிதர் வருகிறார். ஒரு குதிரையிலே வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். நெருக்கமாக வந்ததன் பின்னால் பார்த்தால் தான் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார். சொல்லுகிறார், அந்த நாட்டினுடைய தலைவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் அடங்கி ஒடுங்கி ஒதுங்கி இருக்கவில்லை. தைரியமாக துணிவோடு முன்னாலே சென்றார்கள். சென்று போய் பார்த்தார்கள். வந்து சஹாபாக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், எந்த சத்தமும் கிடையாது, அது ஏதோ ஒரு சத்தமாக இருக்கிறது, நீங்கள் அமைதியாக போய் தூங்கிக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களை அமைதிப்படுத்தினார்கள். சாப்பிடுற சாப்பாட்டு எப்படி இருந்தது? வெறும் ஒரு சில பேரித்தம்பழங்களை தான் சாப்பிட்டார்கள். ஆனால் யுத்த களங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் போனால் மிக தைரியத்தோடும் துணிச்சலோடும் போராடக்கூடிய அளவுக்கு மிக பெரும் தைரியசாலியாக, இந்த இடத்திலே காவிரிகள் வந்து விட்டார்களோ என்கின்ற மக்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தனிமையிலே போய் யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற அளவுக்கு மிக பெரும் பலசாலியாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். என்றால் ஏன் அந்த அளவுக்கு சக்தி? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டாலும் கூட இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் சாப்பிட்டார்கள். அதற்குரிய ஒழுங்குமுறைப்படி சாப்பிட்டார்கள். அல்லாஹ் அந்த சாப்பாட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்தினான். இப்படித்தான் சாப்பாடுகள். பரக்கத்து என்பது வெறுமனே நாங்கள் எவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறோமோ அதிலே கிடையாது. அந்த சாப்பாட்டை உரிய முறைப்படி சாப்பிடுவதன் மூலமாகத்தான் அதிலே பரக்கத்து இருக்கிறது. இன்றைக்கு சில பேர் ஜிம் என்ற ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக வேண்டி சில பால் குடிப்பாங்க. 3000, 4000, 5000 செலவழிச்சு ஜிம்முக்கு போறவங்க பால் குடிப்பாங்க. ஏன்? சத்துப்பானமாம் என்கின்ற அடிப்படையிலே. அந்த பாலை குடிச்சிட்டு ஒரு மாசம் ஜிம்முக்கு போகாம இருந்தா கொழு கொண்டு கொளுத்து போகக்கூடிய அமைப்பில் இருக்குது. அந்த பாலை குடித்து ஜிம்முக்கு போனாதான் அவருடைய உடம்பு சரியா இருக்குமாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சத்துப்பானங்கள் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டி தந்த வழி பிரகாரம் சாதாரண சாப்பாடுகளை சாப்பிட்டால் கூட அல்லாஹ் அதிலே பரக்கத்தை செய்து அதிலே மிக பெரும் வலிமையை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். எதிர்வரக்கூடிய ரமதான் மாதம், இந்த காலத்துல சில பேர் ராவைக்கெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்? அடுத்த நாள் நான் பசியோடு இருக்க வேண்டுமே என்று நோன்பு திறந்ததிலிருந்து அடுத்த நோன்பு பிடிக்கின்ற வரைக்கும் சாப்பிட்டு கொண்டே காலத்தை கடத்துவார்கள் சில பேர், இரவு நேரம் எல்லாம். இந்த நேரத்தில் எவ்வளவு சாப்பிடுவாங்க என்பதல்ல முக்கியம், சாப்பாட்டை சரியான முறையில சாப்பிடுவதன் மூலமாகத்தான் முக்கியம் கிடைக்கிறது. சில பேர் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவாங்க. நோம்பு திறந்தா ஏதோ ஒரு சாதாரண சாப்பாடு, இரவைக்கு ஒரு டீயை சாதாரணமா குடிச்சிட்டு சஹருக்கு லேசா சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் நோம்பு கடினம் இல்லாத லேசான நோம்பாக அமைந்து விடும். சில பேர் ராவெல்லாம் முழுக்க சாப்பிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் 8 மணியோட பசி ஆரம்பிச்சிடும். காலையில கடும் வருத்தமாக இருக்கும். ஏன்? இரவு நேரத்திலேயும் அதிகமாக சாப்பிட்டு இருப்பதனால. சில வேளை இந்த சாப்பாட்டுல எப்ப பரக்கத்து கிடைக்கும் என்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா. நீங்கள் சஹர் செய்யுங்கள். சஹர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த சஹரிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். வெறுமனே ஒரு பேரித்தம்பழத்தையாவது சஹர் நேரத்திலே எழும்பி சாப்பிட்டு விட்டு நோன்பு பிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் அதிலே பரக்கத்து வைத்திருக்கிறான். சில பேர் சுபகு தொழுகையும் இல்லாமல் இரவு நேரத்திலே 10 மணி 11 மணி அல்லது 12 மணியோடு அவர்கள் நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கி விடுகிறார்கள். சஹர் நேரத்திலே எழும்பாமல் இருக்கிறார்கள். இதிலே பரக்கத்து கிடையாது. சஹர் நேரத்திலே கடைசி நேரத்திலே ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் எழும்பி ஒரு பேரித்தம்பழத்தையாவது சற்று சாப்பாடாவது கொஞ்சமாவது நாங்கள் சஹர் என்கின்ற அடிப்படையிலே சாப்பிடுகின்ற போது அல்லாஹ் அதிலே எங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த பரக்கத்தை நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும். ரமதானுக்கு பின்னால் பெருநாள் தொழுகை என்கின்ற அடிப்படையிலே திடல் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் திடலுக்கு போகிறோம். சில பேர் பள்ளிவாசல்ல இன்னும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த திடல் தொழுகையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்றால், வீட்டிலே அடக்கம் ஒடுக்கமாக இருக்கின்ற குமரி பெண்கள் கூட அந்த பெருநாள் தொழுகைக்காக வேண்டி திடலுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. தொழ முடியாது, தொழுகையிலே ஈடுபட முடியாத சில பெண்கள், அப்படியான பெண்கள் கூட அந்த நாளையிலே பெருநாள் தொழுகைக்காக வேண்டி திடலுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். தொழுகையின் போது ஒதுங்கி இருக்க வேண்டும்.
உரை நடக்கின்ற போது அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதற்கான காரணங்கள் மிக முக்கியமானது. ஏன் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், பெருநாள் தொழுகைக்காக வேண்டி திடலுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். பெருநாள் தொழுகை அன்றைய தினத்தினுடைய பரக்கத்து அந்த திடலிலே இருந்துதான் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அந்த பெருநாள் தினத்திலே இருக்கின்ற பரக்கத்தை வீட்டிலே உட்கார்ந்திருக்கின்ற வீட்டிலே இருக்கின்ற யாருக்கும் அடைந்து கொள்ள முடியாது. அந்த பரக்கத்தை பெற வேண்டுமா? திடலுக்குத்தான் போக வேண்டும், திடலிலே போய் தொழ வேண்டும். தனக்கு தொழ முடியாதே என்று பெண்கள் ஒதுங்கிக் கொண்டால், வீட்டிலே இருந்து கொண்டால், அன்றைய தினத்தினுடைய பரக்கத்தை அந்த பெண் அடைந்து கொள்ள முடியாதவளாக மாறிவிடுவாள். எனவே அந்த தினத்தினுடைய பரக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு பெண் கட்டாயமாக முக்கியமாக கவனம் செலுத்தி அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி திடலுக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திலே மரணித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு கடன் இருந்தது. கடனை அவருடைய மகன் பொறுப்பேற்கிறார்கள். ஆனால் அவருக்கு ஒரு பேரித்தம்பழம் தோட்டம் இருந்தது. அந்த பேரித்தம்பழம் தோட்டத்திலே அறுவடை செய்கின்ற நேரம் அறுவடை செய்யப்படுகிறது. ஆனால் அறுவடை கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கடனோ அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே வந்து மகன் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனாருடைய கடன் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அறுவடை செய்த பேரித்தம்பழம் குறைவானதாக இருக்கிறது. எனவே நான் எப்படி நடந்து கொள்வது இதிலே என்று கேட்டபோது அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அப்படியே வைத்து விடுங்கள், நான் அந்த இடத்துக்கு வருகிறேன், அதற்கு பின்னால் பங்குடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் அடுத்த நாள் அந்த இடத்திற்கு போகின்றார்கள். போய் சொல்லுகின்றார்கள், அந்த இடத்திலே பரக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். செய்துவிட்டு கடன்காரர்களை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார்கள், யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அவரவர்களுக்கு தேவையான தொகையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகுங்கள் என்று சொன்னபோது எல்லா கடன்காரர்களும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த கடன்காரர்கள் எல்லாம் கொண்டு போய் முடிந்ததன் பின்னால் கூட சிறு பேரித்தம்பழங்கள் எஞ்சியிருந்தது என்று நபித்தோழர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பேரித்தம்பழத்திலே அல்லாஹ்வினுடைய தூதருடைய பிரார்த்தனை பரக்கத்து செய்யப்படக்கூடியதாக மாறிவிட்டது. இது புகாரியிலே 2395வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக பெரும் பணக்கார நபித்தோழராக இருந்தார்கள். ஆனா அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு தலைவராக இருந்து கூட அவருடைய திருமணம் நடைபெற்றது அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கூட தெரியாது. அடுத்த நாள் வருகின்ற போது அவருடைய நிலவரங்களை பார்த்துத்தான் திருமணம் நடைபெற்றதா என்று அவரிடத்திலே வினவுகின்றார்கள். ஆம், திருமணம் நடைபெற்றது என்று சொன்னபோது அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு ஆட்டையேனும் அறுத்து வலிமாவாக கொடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான், நீங்கள் ஒரு ஆட்டையேனும் அறுத்து வலிமாவாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவருக்கு பிரார்த்தனை செய்துவிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த வலிமா என்பது உண்மையிலே பரக்கத்து பொருந்திய ஒரு சாப்பாடு. ஆனால் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது? பெருமைக்குரிய சாப்பாடாக மாறி இருக்கிறது. அவர் 100 சான் கொடுத்தியா, நான் 150 கொடுக்கணும். அவர் இப்படி கொடுத்தாரா, நான் இப்படி கொடுக்கணும். அவர் இன்னும் அரைச்சி கொடுத்தாரா, நான் அதில் டபுள் அரைச்சி கொடுக்கணும் என்று, அவர் இந்த ஹோட்டலில் எடுத்தாரா, நான் இந்த ஹோட்டலில் எடுக்கணும் என்கின்ற அடிப்படையிலே பெருமைக்குரிய சாப்பாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த சாப்பாடு பரக்கத்து பொருந்திய சாப்பாடா மாறணுமா? ஏழைகள் அழைக்கப்பட்டு அமைதியான முறையிலே இலை குறுகிய செலவில் கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடாக இருக்கின்ற போது அந்த சாப்பாட்டிலே பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த திருமணத்தினுடைய சாப்பாட்டினுடைய பரக்கத்தை அப்படித்தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு தடவை ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹ்வினுடைய தூதரை அழைத்து செல்கிறார்கள் சாப்பாட்டிற்கு தன்னுடைய வீட்டுக்கு. சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் அந்த நபித்தோழருடைய தகப்பனார் அந்த நபிகளாரை அழைத்து கையால் பிடித்து கொண்டு எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அவர்கள் உலகத்திற்காகவும் மறுமைக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் பரக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், கொஞ்ச நாளைக்கு பணக்காரராய்ப்பாரு, வாகனத்தை வச்சு ஓடுவார், கொஞ்ச நாள்ல ஆளே அட்ரஸே இல்லாத நிலைமைக்கு மாறும். ஏன், சில பேருக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கும்,
ஆனா பரக்கத் தெரியாது. நாங்க நிறைய பேர் கேட்போம், யா அல்லாஹ் பொருளாதார வசதியை ஏற்படுத்துவாயாக, பணக்காரனாக மாற்றுவாயாக, வசதி வாய்ப்பை தருவாயாக நிறைய பேர் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனை போதாது. அந்த பிரார்த்தனையிலே பரக்கத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் பொருளாதாரத்தை எனக்கு அளிப்பாயாக, அதிலே பரக்கத்தையும் தருவாயாக. அல்லாஹ் பொருளாதாரத்தை தருவான், அதை நிரந்தரமானதாக பரக்கத்து பொருந்தியதாக அமைப்பான். சில பணக்காரர்கள் வாழ்வார்கள், பொருளாதார வசதியோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் எந்த பிரயோசனமற்றவர்களாக, சமுதாயத்துக்கு அவர்களால் கேடு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன்? அவர்களுடைய பொருளாதாரம் பரக்கத்து கிடையாது. அதனால் அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாக அந்த பொருளாதாரங்கள் அளிக்கப்படக்கூடியதாகவும் சமுதாயத்துக்கு பிரயோசனமற்றதாகவும் மாறிவிடுகிறது. எனவே நாங்கள் பரக்கத்தை கேட்கின்ற போது அந்த பொருளாதாரம் தூய்மையானதாகவும் இஸ்லாம் அனுமதித்த பொருளாதாரம் எங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய குழந்தை செல்வங்கள், தொழில் நடவடிக்கைகள் எல்லாம் பரக்கத்து பொருந்தியதாக மாறிவிடும். எனவே நாங்கள் பிரார்த்தனைகள் செய்கின்ற போது பொருளாதார வசதியோடு சேர்த்து பிரார்த்தனையும், எங்களுக்கு பரக்கத்தையும் சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு பணிவிடை செய்தவர்கள், நீண்ட காலங்கள் பணிவிடை செய்தார்கள். அவர்களுடைய தாயார் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் என்னுடைய மகனாருக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று. அல்லாஹ்வினுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதா வ பாரிக் லஹு ஃபீமா அஅதைதா. யா அல்லாஹ் அனஸுக்கு பொருளாதார வசதியையும் குழந்தை பாக்கியத்தையும் அதிகமான குழந்தை செல்வங்களையும் கொடுப்பாயாக, குழந்தையையும் அதிகரிப்பாயாக, பொருளாதார வளத்தையும் அதிகரிப்பாயாக. வபாரிக் லஹும் ஃபீமா ஆதை வபாரிக் லஹு ஃபீமா ஆதைதா. அவருக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதிலே பரக்கத்தும் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள். கடைசி காலம் வரைக்கும் நபிகளார் மரணித்ததன் பின்னால் 4-5 சஹாபாக்கள் தான் இருக்கிறார்கள் என்கின்ற நிலைமை வரைக்கும் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்திலே சொல்லுகிறார்கள், மதீனாவிலே நான் தான் மிக பெரும் பணக்காரன். ஏனென்றால் எனக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று என்னுடைய வாரிசுகளாக சுமார் 120க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மதீனாவிலே இருக்கிறார்கள். இவர்கள் மதீனாவிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பணக்காரர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய தலைவன் என்கின்ற வகையிலே இந்த மதீனாவிலே நான் தான் மிக பெரும் பணக்காரர் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்திலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், பொருளாதார வளத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து அதிலே பரக்கத்து செய்வாயாக என்று. அந்த பரக்கத்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே காணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தை அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், மக்காவுக்கு போனவர்களுக்கு தெரியும், உம்ராவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி போனவர்கள், வேலை நிமித்தம் சவுதி அரேபியாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், உலகத்திலே இன்றைக்கு மிக பெரும் அபிவிருத்தி செய்யப்பட்ட 2 நகரங்கள் இருக்குமானால் அது மக்காவும் மதீனாவும் தான். உலகத்தில் சில பழங்கள், இலங்கையில் சில பழங்கள் அபூர்வமான பழங்கள் கிடைக்கும். ஆனால் சில நாடுகளில் சில நாடுகளில் சில அபூர்வமான பழங்கள் கிடைக்கும். ஆனால் மக்காவுக்கு போனா உலகத்தில் எந்த நாட்டில் எந்த அபூர்வமான பழங்கள் இருக்கிறதோ, கொஞ்சமாக காய்க்குதோ, அந்த பழங்களை எல்லாம் மக்காவிலே போனால் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் எந்தெந்த பொருட்கள் உற்பத்தியாகுதோ, எந்த மூலமுடக்கிலே உருவாகுதோ அத்தனை பொருட்களையும் மக்காவிலே போனால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அளவுக்கு மக்காவும் மதீனாவும் இன்றைக்கு உலகத்திலே மிக பெரும் அபிவிருத்தி அடைந்த 2 பிரதேசங்களாக இருக்கிறது. உலகத்தில் எந்த பகுதிக்காவது தாக்குதல் நடத்துறதாக யாராவது சொன்னா அப்படியே கவனம் எடுக்காம விட்டுடுவாங்க. ஆனா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் என்று சொன்னால் உலக நாடுகளே கொந்தளிக்கின்ற அளவுக்கு அந்த பிரதேசத்தை பாதுகாக்கின்ற விஷயத்திலும் அந்த பிரதேசத்தினை அபிவிருத்தி விஷயத்திலும் அல்லாஹ் மிக பெரும் பரக்கத்தை 2 பிரதேசங்களுக்கும் வைத்திருக்கிறான். மக்காவினுடைய பரக்கத்துக்கு காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இந்த மக்காவையும் மக்காவை சூழ உள்ள பகுதிகளையும் பரக்கத்து செய்யப்பட்ட பூமியாக, அதிகமான கனிவர்க்கங்கள் கிடைக்கக்கூடிய பூமியாக மாற்றுவாயாக என்று
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ் அந்த பரக்கத்தை வைத்திருக்கிறான். அங்க நிறைய மரங்கள் முளைக்காது, நிறைய மழை பெய்யாது, ஆனா கனிவர்க்கங்கள் வேண்டிய மாதிரி பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே அந்த பிரதேசம் மாறி இருக்கிறது. பெரும் விலையும் கிடையாது, குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் அந்த பகுதி கிடைக்குது. ஆனா மதீனாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். புகாரியிலே 1885வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனா லிஃபை மா ஜஅல்த பிமக்கா மினல் பரக்கா. யா அல்லாஹ், மக்காவுக்கு நீ பரக்கத்து செய்தாயே, அந்த பரக்கத்தினுடைய இரட்டிப்பான அளவு பரக்கத்தை மதீனாவுக்கு நீ செய்வாயாக என்று அல்லாஹ்வினுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். இன்றைக்கு மக்காவுல பரக்கத்தா, மதீனாவுல பரக்கத்தா? மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை மக்காவுல வேண்டிய மாதிரி பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. மதீனாவிலே நபிகளாருடைய துவா, நபிகளார் கேட்ட அந்த பிரார்த்தனை மதீனாவிலே இன்றைக்கு மிக பெரும் அபிவிருத்தி செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது. இந்த இரண்டு பகுதிகளிலும் இருக்கின்ற ஏனைய எத்தனையோ விஷயங்களை பார்த்துவிட்டு வந்து தங்களுடைய நாடுகளிலே கடைகளையும் வியாபார நடவடிக்கைகளையும் பில்டிங்குகளையும் அங்க போய் பார்த்துட்டு வந்து அமைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பகுதி, இரண்டு பகுதிகளும் அதிகமாக பரக்கத்து செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதருடைய பிரார்த்தனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையுமாக அது அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய எந்த தகவலை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருந்தாலும் அதனோடு சேர்த்து பரக்கத்தையும் சேர்த்து நாங்கள் கேட்க வேண்டும். திருமணம் முடித்த ஒருவருக்காக வேண்டி சில பேர் போறாங்க, சாப்பிடுவாங்க, வலிமா முடிச்சதே வந்துடுவாங்க, சலாம கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒரு துவா இருக்குது, ஏன் பாரக்கல்லாஹு லக் வபாரக அலைக் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அழகான ஒரு துவா, அந்த பரக்கத்தை கேட்டு கேட்கக்கூடிய துவா. இந்த துவாவை திருமணம் முடித்தவர்களுக்காக நாங்கள் ஓதிவிட்டு வருகின்ற போது அல்லாஹ் அதிலே அந்த திருமணத்தின் மூலமாக பரக்கத்தை ஏற்படுத்துகிறான், அந்த கொடுத்த வலிமாவின் மூலமாக பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். எனவே நாங்கள் அவர்களுக்கு அந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்ய வேண்டும். இப்படி எந்த ஒரு துவாவை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஓதிய அதிகமான துவாக்களில் இந்த பரக்கத்து என்று சேர்க்கப்பட்டிருக்குது. நிறைய பேருக்கு தெரியும் இந்த பரக்கத்துக்கு என்னத்துக்கு தமிழ் சொல், தமிழ் மொழிபெயர்ப்பு அபிவிருத்தி என்பது. அபிவிருத்தி என்ன அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பரக்கத்து என்கின்ற அரபு சொல்லையே, அரபால வரக்கூடிய அந்த சொல்லையே பரக்கத்து பரக்கத்து என்று நாங்கள் தமிழால பயன்படுத்தி இருக்கிறோம். ஏன்? அதிகமான துஆக்களில் இந்த பரக்கத்து என்பது கேட்கப்படக்கூடியதாகிறது. எனவே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பரக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம், நிறைய பேருக்கு தெரியாது. தொழுகையில அத்தஹியாத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துக்கு பரக்கத்து என்கின்ற பெயரிலே பிரார்த்தனை துஆவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிகமானவர்களுக்கு இது பரக்கத்துக்காகத்தான் கேட்கிறோம் என்பது கூட தெரியாதவர்களாக நாங்கள் தொழுகையிலே இந்த துஆவை ஓதிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் துஆ கேட்கின்ற போதும் எங்களுடைய பரக்கத்தை கேட்க வேண்டும். எங்களுக்காக வேண்டி, பொருளாதார அபிவிருத்திக்காக வேண்டி, பரக்கத்துக்காக வேண்டி நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். எல்லா துஆக்களிலும் பரக்கத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மிக விசேஷமாக ஒரு சில தினங்களில் எங்களை எதிர்நோக்க இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்திலே பரக்கத்து பொருந்திய மாதம். அந்த மாதத்தையே சொல்லுகின்ற பெயரே பரக்கத்துடைய மாதம் என்று சொல்லுகிறோம். அந்த பரக்கத்தை நாங்கள் இந்த ரமதான் மாதத்திலே முழுமையாக நாங்கள் அடைந்து கொள்வதற்கான முயற்சியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். குர்ஆன் ஓதுவதிலிருந்து, திக்ர் செய்வதிலிருந்து, துஆக்கள் கேட்பதிலிருந்து, இரவு வணக்கங்கள் ஈடுபடுவதிலிருந்து, தான தர்மங்களாக நாங்கள் கொடுப்பதிலிருந்து அத்தனையிலும் நாங்கள் பரக்கத்தை எதிர்பார்த்தவர்களாக அதிகமாக செய்ய வேண்டும். ஏன்? ஏனைய காலங்களில் செய்வதை விட ரமதானுடைய காலத்திலே செய்வதன் மூலமாக அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை அதிலே வைத்திருக்கிறான். எனவே பரக்கத்து பொருந்திய மாதம் என்பதை நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கிறோம். ஏன், எதற்காக இந்த பரக்கத்து என்பதை நாங்கள் புரியாமல் இருந்திருந்தால் இந்த பரக்கத்து இப்படித்தான் கிடைக்க போகிறது, எங்களுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் அதிகமான நன்மை கிடைக்க போற மாதம் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே கூட நாங்கள் பரக்கத்தை அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.